இளைஞர்கள்லாம் ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர்லாம் ரொம்ப கவலைப்படுறாரு. எல்லா காலகட்டத்திலையும் எப்பவுமே இளைஞர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா ஹைப்னால எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சியோ இல்லை எஸ்எஃப்ஐ மாதிரியான அமைப்புகளோ வருஷத்தில் 365 நாளும் டெய்லி போராடிட்டு இருப்பாங்க. போராடுறாங்களா? வெற்றிக்கு காரணமாகவும் இல்லை தோல்விக்கு காரணமாகவும் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த இளைஞர்கள் அப்படிங்கிற இல்லை ஜென்சிங்கிற வார்த்தையை பிடிச்சி நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம். தீவிரமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடையோ இல்லை அரசியல் பார்வையோடையோ வாசிப்போடையோ போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? டிவி பார்த்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தா அவங்க பேப்பர் படித்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒரு ஜென்ரேஷனாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா வழியாக அவங்க அரசியல் கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சோஷியல் மீடியா தான் அரசியல் கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸாக இருக்குது. ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, இன்னொரு பையன் போய் அந்த வேனோட இதை லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாரும் தப்பிச்சு போகிறதுக்கு வழி பண்ணுறான். முன்னாடி ஒரு போராட்டம் அரெஸ்ட்னா ஒரு பயம்னு பெற்றோர்களும் அனுப்புறதுக்கெல்லாம் ரொம்ப இதில் எல்லாம் நீ போவாதப்பா. கலைஞர் முத போராடி இருப்பார்ல 1930s. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பெற்றோரும் எந்த பையனையும் போராட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் தன்முனை போட அவன் போகிறான். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க கொஞ்சம் வாழ்த்தனம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நீ எனக்கு ரியாக்ட் பண்ணியன்னா நான் உடனே ரிட்டாலியேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மனநிலை ஆரோக்கியமானதுன்னு பார்க்கறது. எதிர்காலத்தை பற்றிய பெரிய பயம் எதுவும் இல்லாத ஒரு தலைமுறை இன்னைக்கு உருவாச்சு. ஹாய் அதிஷா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆனால் நாட்டில் இன்னைக்கு நடக்கிற விஷயம்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? இளைஞர்கள்லாம் ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இளைஞர்கள்லாம் களத்துக்கு போராட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர்லாம் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் புதுசாக பேர்லாம் வச்சுட்டாரு. அதுக்கெல்லாம் அது ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. அதாவது டெக்ரான் மேக்ரான் கம்பெனி மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அர்பன் நக்சல் இந்த மாதிரி நக்சல் பேர்லாம் கேள்விப்பட்டோம்ல, இப்போ திமாகி நக்சல்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் திமாக் இல்லாத நக்சலா? திமாகினா அறிவுள்ள நக்சல்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நக்சலுக்கெல்லாம் அறிவு இல்லாத நக்சல்னு அர்த்தமா? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேர் வைக்கிறது இருக்குல்ல, இது பல ஆண்டுகளாக வச்சுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு போராடுறவங்க மேலேயும் கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சுட்டே இருக்கும். அர்பன் நக்சல் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி அவங்க எப்போவுமே ஒரு பேர் வைப்பாங்க. அப்படி ஒரு பேர் தான் அது. இன்னொன்று, என்ன இளைஞர்கள்லாம் போராடுறாங்க, என்ன இளைஞர்கள்லாம் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம திடீர்னு சாக்க வருது இருக்குல்ல, எனக்கு அதுவே புதுசாக இருக்குது. என்னமோ இத்தனை நாளாக இளைஞர்கள்லாம் அரசியலே பேசாத மாதிரியும், இளைஞர்கள்லாம் அரசியலிருந்து எங்கேயோ வெளியே இருந்த மாதிரியும், நம்ம எல்லா காலகட்டத்திலையும் எப்போவுமே இளைஞர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. மாணவர் போராட்டம் எல்லா காலத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட நீட் தேர்வுக்கு எதிராக வட மாநிலங்களில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதெல்லாம் யார் நடத்துனாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துனாங்க. என்னென்னா இந்த சோஷியல் மீடியா ஹைப்னால எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்றோம். ஜென்சி போராட்டம், இளைஞர்கள் போராட்டம். நமக்கு நம்ம இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியோ இல்லை எஸ்எஃப்ஐ மாதிரியான அமைப்புகளோ வருஷத்தில் 365 நாளும் டெய்லி போராடிட்டு இருப்பாங்க. போராடுறாங்களா? போராடிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்எஃப்ஐயில் யாரோ ஒரு தோழர் ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ணுறீங்கன்னா, நாங்கள் இங்கே போராட்டத்தில் இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ எல்லா காலத்துலேயும் எல்லா இளைஞர்களும் போராடிட்டு தான் இருக்காங்க. நம்ம திராவிட இயக்க வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா போராட்டமும் பண்ணது இளைஞர்கள் தான். ஆனால் என்னமோ திடீர்னு இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சிச்சு, திடீர்னு இளைஞர்கள்லாம் போராட வந்துட்டாங்க, இளைஞர்களுக்கெல்லாம் அரசியலை நம்ம பயிற்றுவிக்கணும் இப்படின்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மேபி வெற்றிக்கு காரணமாகவும் இல்லை தோல்விக்கு காரணமாகவும் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த இளைஞர்கள் அப்படிங்கிற இல்லை ஜென்சிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு நம்மளாம் தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஜென்சிங்கிறதே ஓஜிலேருந்து இருக்குன்னு சொல்ல வரீங்க? அப்போ நான் ஜென்சின்றது இல்லை, இளைஞர்கள்ன்றவங்க எல்லா காலத்துலேயும் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம இந்திரா காந்தி காலத்தில் கூட இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி இருக்காங்க.
கலைஞரோட காலத்துலேயும் போராடி இருக்காங்க. ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்களும் நானும் இளைஞர்களாக இருந்தப்போ நம்மளும் போராடி இருக்கோம். நம்மளும் எல்லா போராட்டங்களையும் பார்த்துருப்போம். 2009 ஈழத்தமிழருக்காக எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு. இதே தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடந்திருக்கு. அதிலெல்லாம் யார் கலந்துக்கிட்டாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலேஜுக்கெல்லாம் கண்டினியூஸாக லீவெல்லாம் விட்டாங்க. முத்துக்குமார் வந்து இப்போ நடந்தப்போ ஏன் காலேஜுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க அப்போ 2009? ஏன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் இறங்கி போராடுறாங்க, அதை தடுக்கணுன்றதுனால தான் அப்போ எல்லா காலத்துலேயும் இளைஞர்கள் போராடிட்டே தான் இருக்காங்க. நமக்கு வந்து இந்த ஜென்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல கவர்ச்சிகரமான வார்த்தையாக இருக்குது. அதனால் அதை வச்சு ரொம்ப போட்டு உருட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் மாறுபடுறேன் இதில். அதாவது வரலாறுல போராட்டங்களை மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ போராடுற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் குறிப்பாக வந்து ஒரு தீவிரமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடையோ இல்லை அரசியல் பார்வையோடையோ வாசிப்போடையோ போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட்டுக்காக பண்ணுற மாதிரி தானே இருக்குது? அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஊடகம் வந்து மாறிட்டே இருக்கு. நம்ம காலத்தில் டிவி தான் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்துச்சு. நம்ம டிவி டிபேட்டெல்லாம் பார்த்து அரசியல் கற்றுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே புக்கு படித்தோ இல்லை எல்லாருமே அரசியல் செய்தித்தாள் படித்தோ கற்றுக்கிட்டவங்க கிடையாது. டிவி பார்த்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தா அவங்க பேப்பர் படித்து அரசியல் கற்றுக்கிட்ட ஒரு ஜென்ரேஷனாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா வழியாக அவங்க அரசியல் கற்றுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சோஷியல் மீடியா தான் அரசியல் கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸாக இருக்குது. நம்ம உடனே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க படித்தது இல்லை, அவங்களுக்கு அது தெரியாதுன்னு. இதே இன்ஸ்டாகிராமில் அம்பேத்கர் பற்றி அத்தனை பேர் பேசுகிறான். இதே இன்ஸ்டாகிராமில் பெரியார் பற்றி எத்தனை பேர் பேசுகிறான். இதே இன்ஸ்டாகிராமில் வலதுசாரி அரசியல் பேசக்கூடிய எத்தனையோ பாப்புலர் ஐடிஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க. இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் எது வழியாக தன்னோட அரசியலை பேசுகிறாரு? அவர் வந்து டிவி டிபேட்ஸ் வழியாக பேசுகிறதில்ல, அவர் வந்து ஒரு செய்தித்தாள் வழியாக பேசுகிறதில்ல. ஸோ ஊடகம் மாறுது. அப்போ ஊடகம் மாறும்போது நமக்கு எப்படி அரசியலை கன்சியூம் பண்ணிக்கிறோன்ற அந்த முறையும் மாறுது. நம்ம வந்து இன்றைக்கி வேறு வழியில் உள்வாங்கிக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து விஷுவல் ஜென்ரேஷன். அவன் எல்லாத்தையும் விஷுவலாக தான் பார்த்து கற்றுக்கிறான். இன்னும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் கம்ப்ளீட் முழுமையாக விஷுவலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விஷுவலாக தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் விஷுவலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு. ஏஐ மூலமாக கற்றுக்குறான். அவனுக்கு வந்து ஐ டோன்ட் நோ அம்பேத்கர், டெல் மீ அபவுட் அம்பேத்கர்னு போய் ChatGPT கேட்குறான். அது ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குது. நம்ம நினைக்கிறோம் புக்கில் வர்றது மட்டும்தான் உண்மையான தகவல், சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல்லாம் போய் எல்லாம். புக்லேயும் நிறைய ஃபேக் புக், எத்தனை புக் இருக்குது. நம்ம எத்தனையோ புத்தகங்களில் எத்தனை ஃபேக் புக்ஸ் இருக்குது. நிறைய தப்பான அரசியலை சொல்லித்தர, தப்பான வரலாறு சொல்லித்தர நூல்கள் நிறையா இருக்குது. அதனால் புக்கை படித்தவங்க எல்லாருமே நல்ல அரசியல் பேசுகிறவங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கெட்ட அரசியல் பேசுகிறவங்கன்றது இல்லை. அவங்களுக்கு அதே மாதிரி தானே ChatGPT, ஜெமினை, கிராக்கு எல்லாமே தப்பாகவும் சொல்லுது இல்லை? தப்பாகவும் சொல்லும், ரைட்டாகவும் சொல்லும். பட் என்னென்னா எல்லா காலகட்டத்துலேயும் தப்பு ரைட்டும் சேர்ந்து கலந்து தான் வருது. இப்போ வந்து ஒருத்தர் முரசொலி மட்டுமே படிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு என்ன மாதிரி அரசியல் தெரிஞ்சிருக்கும்? ஒருத்தர் வந்து விஜயபாரதம் மட்டுமே படிச்சிருந்தாருன்னா அவருக்கு என்ன மாதிரி அரசியல் தெரிஞ்சிருக்கும்? அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாலையும் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள பற்றி மட்டுமே நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் எல்லை மீறி போகிற ஒரு இது இருக்குது. அவன் ஓகே இது தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குது. பட் என்னென்னா புக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கும். நாலேஜ் பற்றின ஒரு புரிதல்ல, நாலேஜ்னால் இப்படி இந்த ரூட்டில் தான் வரணும், 1 2 3 4 5 தான் வரணும். அவனுக்கு அதெல்லாம் உங்களோட காலம். நான் இன்றைக்கி டேரெக்டாக 5க்கு போயிடுவேன், அப்புறம் 7க்கு போயிடுவேன், அப்புறம் 8க்கு 9க்கு போயிடுவேன். அப்புறம் கூட நான் 2வதுக்கு வந்து திருப்பி படிச்சுக்குவேன். பட் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் பண்ணுவேன்றான். பட் அவன் இன்றைக்கி அப்படி தான் கற்றுக்கிறான்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த போராட்டத்துடைய வடிவம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிட்டாங்களோ அப்படின்ற அதையும் நான் மறுத்துருவேன். அது ஏன் மறுக்கிறேன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் நடந்தது நான் நேரடி சாட்சியாக ஒரு பத்திரிகையாளராக அந்த இடத்துல இருந்து தான் கேட்குறேன். ஜல்லிக்கட்டில் தொடங்கி டெல்லியில் நடந்த போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. பின்னாடி போய் ஒரு பையன் வந்து அந்த இதை அதாவது ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, இன்னொரு பையன் போய் அந்த வேனோட இதை வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாரும் தப்பிச்சு
தப்பிச்சு போறதுக்கு வழி பண்றான். முன்னாடி வந்து ஒரு போராட்டம் அரெஸ்ட்னா ஒரு பயம்னு பெற்றோர்களும் அனுப்புறதுக்கெல்லாம் ரொம்ப இதுல எல்லாம் நீ போகாதப்பா பெற்றோர்லாம் அனுப்பல, அவங்களா தான் கிளம்பி வந்திருக்கானுங்க. எந்த பெற்றோர் வந்து சரி போப்பா அரெஸ்ட் ஆகும்னு அனுப்பி வைக்க போறாங்க? இந்த காலத்துல மட்டும் இல்லை, கலைஞர் வந்து முத போராடி இருப்பார்ல 1930s, அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பெற்றோரும் எந்த பையனையும் போராட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் தன்முனைப்போட அவன் போகிறான். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க கொஞ்சம் வாழ்த்தனம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதே வாழ்த்தனம் எல்லா பசங்களுக்கும் இருந்திருக்கும். மேபி போலீஸ் புட்டாலிட்டி வந்து இந்த போராட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. நம்ம நார்மலாக பார்க்குற போலீஸ் புட்டாலிட்டி இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஒரு போராட்டத்தை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஃபைனல் டேஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் டே வந்து அடிச்சு உடச்சி, பட் ஆனால் ஃபஸ்ட்டு 15 days 10 days அந்த மாதிரி பண்ணலை. ஃபஸ்ட்டு 1 week வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துக்கங்கன்னு விட்டுட்டாங்க. எல்லோரும் வந்தாங்க, என்டர்டெய்னிங்காக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. பாதி பேர் போயிட்டாங்க, மீதி பேர் மாட்டிக்கிட்டாங்க லாஸ்ட்டு ஃபைனல் டேயில். அதே மாதிரி தான் அங்கேயும். பட் என்னென்னா போராட்டம் அப்படிங்கிறதே ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு இடமா தான் பல இதில் இருந்திருக்கு. என்னென்னா அது மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. நம்ம நக்சல்பாரி இயக்கங்கள்லாம் பார்த்தா பாடல்கள் மூலமாக தான் அவங்களோட கொள்கைகளை பரப்பியிருக்காங்க. நம்ம திராவிட இயக்கத்தையே எடுத்துக்குவோம். திராவிட இயக்கம் வந்து அவங்களுடைய கொள்கையை எப்படி அவங்க போராட்டத்தை எப்படி முன்னெடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சினிமா வழியாக, பாடல்கள் வழியாக, மேடை பேச்சுகள் வழியாக அப்படின்னு அவங்களும் இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் வழியாக தான் நடந்திருக்கு. இன்றைக்கி அது ரீல்ஸ் வழியாக நடக்குது. நமக்கு வந்து அது திடீர்னு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ரீல்ஸ்லாம் போடுறீங்க, ஏன் நீங்கள் படம் சினிமா வழியாக நம்ம பண்ணியிருக்கோம்ல போராட்டங்களில், இந்திய எதிர்ப்பை வந்து எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வடிவம் தான் மாறி இருக்குது, அதே இட்லி தான், பானை தான் மாறி இருக்குன்றது தான். ஆனாலுமே ஒரு சீரியஸ் நோட் இருக்குதா அப்படிங்கிற இப்ப இங்க பாலன் இல்லத்துக்கு போறதே ஒரு பேஷனா நினைக்கிற இளைஞர்கள், அதாவது அந்த காசை புரிஞ்சுக்கிட்டு அங்க நடந்ததே காசோட நடந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, தமிழ்நாடுடைய ஸ்டாண்டு நீட் எதிர்ப்பு, நீட் வேண்டாங்கிறது. அங்க வந்து நீட்டை வந்து ஃபேரா நடத்துறதுக்கு ஒரு இந்தியா முழுவதும் ஒன்று நடக்குது. அப்போ இங்கே வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஃபேராக நீட் வேணுங்கிறதுக்காக அங்கே வந்து கூடுறாங்களா, இல்லை நீட் வேணாங்கிறதுக்காக வந்து கூடுறாங்களா அப்படிங்கிற ஒரு 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 கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் அங்கே போராட்டத்தை முடித்தோன்னு இங்கே போராட்டத்தை முடிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இல்லை எங்களுடைய குரல் வந்து நீட் வேணான்னு அங்கேயே இன்னொரு குழு வந்து இல்லை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த போராட்டத்துடைய வடிவம் என்ன, அதை உள்வாங்கிட்டு தான் இதை செய்கிறாங்களா, இல்லை எல்லாரும் போகிறாங்க இன்னைக்கு பேஷன் போகிறாங்க? ஜென்ரேஷன் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இது அவங்களுக்கு உள்ள ஒரு கோபம் இருக்குது. பட் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. முறையாக அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, அப்போ அதை வெளிப்படுத்துகிறாங்க. பட் அதை எங்கே நிறுத்தணும்னு தெரியாது. இவங்க எஸ்எஃப்ஐ மாதிரி கிடையாது இவங்க. நான் தான் சொல்கிறேன், எஸ்எஃப்ஐ வந்து 365 days போராடுறவங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டம்னா என்ன நடக்கும், எப்படி போலீஸ் வந்து காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவாங்க, வண்டியில் ஏற்றுவாங்க, 2 அடியை போடுவாங்க, அப்புறம் கல்யாண மண்டபத்தில் வச்சு சோறு போடாமல் உட்கார வச்சு சாயங்காலம் வரைக்கும் சுற்றுவாங்க. இல்லை ஒரு சில சமயம் செல்வா தோழர் வந்து என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, வண்டியில் ஏற்றி சென்னை ஃபுல்லாக அடிச்சுட்டே கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அந்த வண்டியே சுற்றிகிட்டே இருக்குமா சென்னை ஃபுல்லாக, உள்ளே வச்சு போட்டு பொலந்துருக்காங்க அவங்கள. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்க ஒரு அர்பன் மிடில் கிளாஸ் க்ரௌடு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகபட்சம் கான்செர்ட் போகிறதோ, இல்லை படம் ஒரு மாலுக்கு போய் படம் பார்க்குறதோ, ஷாப்பிங் பண்ணுறதோ, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல்னு, இல்லை வீக்கெண்டு செலிப்ரேஷன்ஸாக இது மாதிரி வாழ்கிற ஒரு அர்பன் க்ரௌடு இது. இவங்களுக்கு ஆனால் கோவம் இருக்குது, நமக்கு ஒரு அநீதி நடக்குது, நம்ம எல்லாரும் ஒரு அநீதியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அதுக்கான வெளி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸில் இந்தியாவில் பெரிய போராட்டங்கள் எதுவுமே நடக்கலை. சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்குது. எப்படின்னா இப்போ விவசாயிகள் போராடுவாங்க, இல்லை பெண்கள் போராடுவாங்க, இல்லைனா அரசு ஊழியர்கள் போராடுவாங்க. அப்படி எ ஸ்மால் கம்யூனிட்டி விச் ப்ரொடெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி, லார்ஜர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போராடுறது அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்று நடக்கும்போது அவங்களுக்கு ஆர்வமாக வந்து பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் போது என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ரொடெஸ்ட் எப்படி இருக்கும், அது எந்த பாயிண்டில் முடியும்,
இல்லை அதோட நோக்கம் என்னவாக இருக்கணும், அது யார் வழி நடத்திட்டு போவாங்க. அது இந்த அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு புக் இருக்குது. ஆமாம், திருமா தோழர் எழுதின புக்கு. அது வந்து நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கும். ஒரு அமைப்புன்னா எப்படி இயங்கணும், அதுக்கு என்ன ஒரு கொள்கை எப்படி இருக்கணும், அதில் எப்படி நம்ம பங்களிப்பு செலுத்தணும், அது எப்படி ஒரு கூட்டாக இயங்குறது எப்படி, இதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு புக்காக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. எல்லாருமே அதை வந்து கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே படிக்கணும். அப்போது அந்த மாதிரியான ஒரு வழிநடத்துதல் இல்லாத ஒரு க்ரௌடு வரும்போது இது நடக்கும். பட் என்னன்னா, அவன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உள்ளே வந்துட்டான்னா இனிமே வந்து அவன் புரிஞ்சுப்பான். ஓகே, இப்படி தான் ஒரு போராட்டம்னா இருக்கும். ஓகே, நம்ம போராட்டத்தை இப்போ என்னென்னா, அன்றைக்கி அவர் வந்து சொல்கிறார், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர், இந்த சீசன் 2 நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றாரு. இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம வந்து ஒரு போராட்டத்தில் கேட்க மாட்டோம். அவர் வந்து சீசன் 2 பண்ணுறாரு. அந்த ரியா அரூர் அந்த ஒற்றை பெண் வந்து அந்த போலீஸ் வண்டியை மறிச்சதா இருக்கட்டும், சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து அந்த பையன் போலீஸ் அரைஞ்சவனி திருப்பி அரைஞ்சதா இருக்கட்டும், இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு ரிபல் இருக்குது. அதை வந்து முன்னாடி வந்து போலீஸ்னால் இப்படி தான் அவங்கள்ட்ட நடந்துக்கணும், போலீஸ் வண்டியை போய் தடுத்தோம்னா நம்ம மேலே வழக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு ரியாக்ட் பண்ணியனா நான் உடனே ரிட்டாலியேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மனநிலை வந்து ஆரோக்கியமானதுன்னு பார்க்குறது. அது ஆரோக்கியம் இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு இருந்த அந்த பயம் தயக்கம்லாம் இல்லை. நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு பயம் இருக்கும் இயற்கையாகவே. என்ன பயம்னா, வாழ்க்கை பற்றின ஒரு பயம், வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம். எனக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயம் இருக்கும். நம்ம ஏன் ஒரு போலீஸை திருப்பி அடிக்க மாட்டோம், கேஸ் போட்டுருவாங்க, நம்ம லைஃபுக்கு கண்டமாயிடும், நம்ம காலேஜிலேருந்து நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க, வேலையிலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்கன்ற அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு தலைமுறை நம்ம எல்லாருமே. நமக்கு எல்லாருக்குமே அதனாலேயே அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணுறதோ இல்லை அதிகாரத்தோட ஃபைட் பண்ணுறதுக்கோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய பெரிய பயம் எதுவும் இல்லாத ஒரு தலைமுறை வந்து இன்றைக்கி உருவாயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதுலே பெரிய நம்பிக்கை இல்லை. நம்மளாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா 14 வருஷம் 15 வருஷம் அங்கேயே வேலை பார்த்து தங்கப்பதக்கம் வாங்கிட்டு தான் வெளியே வருவோம். சில பேர்லாம் நமக்கு முந்தின தலைமுறையெல்லாம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி அங்கேயே வாழ்ந்து கொட்டை போட்டு சாகிற வயசில் தான் வெளியே வருவாங்க அந்த ஆஃபீஸை விட்டு. ரிட்டையர்மெண்ட் 1 இயருக்கு மேலே வேலை பார்க்கறது போர் அடிக்குது, இந்த ஃபேஸையே பார்க்கன்னு ரிசைன் பண்ணுறாங்க. கம்பெனியே வந்து ரிட்டையர்மெண்ட் விழா நடத்தி அனுப்பி வைப்பாங்க நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை. ஆனால் நம்ம தலைமுறை வந்து பார்த்தா, நான் சொல்கிறேன் நம்ம தலைமுறைன்னு நான் சொல்கிறது 40+, இன்றைக்கி இருக்க 40+ல இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டா ஓகே போர் அடிக்குது, இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு தோணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை 10 மாதம் வேலை பார்த்தனையுமே ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி அடுத்தடுத்த கம்பெனி மாறிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் ஜாப்லேயோ இல்லை இந்த விஸ்வாசத்துலேயோ இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவனோட கெரியர் க்ரோத்தை பற்றி தான் யோசிக்கிறான். அடுத்தடுத்து போகணும், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். அவனுக்கு வந்து இந்த தயக்கமே இருக்கிறது இல்லை, ஒரு வேலையை விட்டுறதுல தயக்கமே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பேரண்டிங் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். சொல்லி வளர்ப்பாங்க, எந்த வம்பு தும்புக்கும் போயிடாதப்பா அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எதை பற்றியுமே பயம் இருக்கிறது இல்லை. இப்போ இந்த சிஜேபின்னு ஒரு பார்ட்டி தொடங்குறதுக்கு காரணமாக இருந்ததே உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், காக்ரோச் ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷன் கேப்பை இன்றைக்கி இருக்கிற ஜென்சிஸ் வந்து அவங்க டெக்னாலஜியோட டிஜிட்டல் நேட்டிவிட்டி பார்ன் சில்ட்ரனாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஹேபிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த ஜென்ரேஷன் கேப் தான் இங்கே நடக்கிற சில பிரச்சனைகளை இவ்வளோ பூதாகரமாக பார்க்க வைக்குதா? ஆமாம், அது அந்த ஜென்ரேஷன் கேப்பு வந்து ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஜென்ரேஷன்லேயும் எல்லாருக்கும் கோவங்கள் இருந்திருக்கும், அது ஒவ்வொரு வடிவத்தில் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த டூல் இருக்குது உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு. நம்மளாம் அதிகபட்சம் ஃபேஸ்புக்கில் எழுதியிருப்போம், பிளாகில் எழுதியிருப்போம். இல்லை நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஐ வில் ரைட் இந்த இந்து அப்படின்னு சொல்லி இந்துவுக்கு லெட்டர் போடுவாங்க, லெட்டர் டு த எடிட்டரில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொரு வகையில் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. இது பெரிய ஜென்ரேஷன் கேப்புக்கு இப்போல்லாம். ஆனால் அடுத்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் பாலிடிக்ஸ் வந்திருக்குங்கிறது யங்ஸ்டர்ஸ் தான் மாற்றிருக்காங்க, இந்த ரீல்ஸ் கல்ச்சர் தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து தான்
இன்னைக்கு பிரதமரே ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தள்ளி இருக்குல்ல. அப்ப ரீல்ஸ்லயே கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு பயம் தான் அவங்களுக்கு. என்னன்னா, ஒருவேளை நம்ம பின்தங்கிட்டோமோ, இவங்களை ரீச் பண்ணாமல் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்படிலாம் இல்லை. வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டும் நம்பி அரசியல் கட்சியெல்லாம் யாரும் நடத்தலை. இன்னொன்று அந்த அந்த இதுதான் ஒரு ஓகே, ஒருவேளை நம்ம இல்ல யங்ஸ்டர்ஸை நம்பி அரசியல் நடத்தாம இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை லைவ்ல பாக்குறதோட ஆடியன்ஸ் வந்து பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. முன்னாடி பத்திரிகையாளர்கள் நம்ம பார்ப்போம், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்க வயசுல உள்ள ஒருத்தர் மினிஸ்டரா உட்காந்துருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா உட்காந்துருக்காருங்கும் பொழுது அவங்களுக்கு அது ஏதோ வகையில எனர்ஜி டானிக்கா இருக்கலாம். பட் அது எல்லா டைம்லையும் கை கொடுக்கும் அப்படின்னு தெரியாம பாலிடிக்ஸ்ல இறங்குறாங்க இல்லையா. எல்லாரும் பாலிடிக்ஸ் பேசுற இடம் இன்னும் ஒண்ணு வருது இல்லையா. அது நல்லதுதான், ஆனாலும் அவங்க சரி தவற புரிஞ்சு பேசுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம எல்லா காலத்துலயும் எல்லாரும் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறோம். பேசும்போது நம்ம எல்லாம் சரி தவறு தெரிஞ்ச பேசுகிறோம். எத்தனையோ பேர் வலதுசாரியாக தன்னுடைய இதை தொடங்கி அதுக்கப்புறமா பெரியாரோ அம்பேத்கரோ இவங்கெல்லாம் படித்து இடதுசாரி கொள்கைக்குள்ளே வர்றவங்களும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். சில பேர் இடதுசாரியாக இருந்து அதுக்கப்புறம் கட்சி மாதிரி கடைசியாக பார்த்தோன்னா ஒரு வலதுசாரியாக எண்டப் ஆனவங்களையும் நம்ம பார்க்குறோம். எத்தனை கூட்டணி மாறுகுது. போன 6 மாதம் முன்னாடி வரைக்கும் தாயும் பிள்ளையாமல் பழகினவங்க இன்றைக்கி என்னடான்னா நாய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது யங்ஸ்டர்ஸு இப்போ தான் புதுசாக அரசியல் தெரிஞ்சுக்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எது நல்லது கெட்டதுன்னு அவனே தெரிஞ்சுப்பான். எடுத்தோடனேயுமே வரும்போதே பிறக்கும்போதே நான் சுயம்புலிங்கம் மாதிரி அவன் வரும்போதே எல்லாம் தெரிஞ்சு எல்லா அரசியல் புரிதலோடு ஒருத்தன் எப்படி வர முடியும்? அப்படி சொல்லலை, ஆனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதை அணுகுறாங்களா இளைஞர்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அணுகுறாங்களா இல்லையான்றது எல்லா காலகட்டத்திலையும் அப்படி தான். ஏன்னா இப்போ 10 வருஷம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அவங்க ரெஸ்பான்சிபிளாக ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ 2015 இங்கே சென்னையில் வந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து ஊரே வந்து மூழ்கிடுச்சு. அதுக்கு அடுத்து 3 மாதத்தில் ஒரு தேர்தல் வருது. அதில் எல்லாருமே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம அன்றைக்கி நம்ம பேசவே இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் ஓட்டு வந்து எந்த அடிப்படையில் போடப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுனதே இல்லை. இன்றைக்கி வந்து திடீர்னு இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு இல்லை, அவங்களாம் ஒன்றும் தெரியாது, அவங்க ஓட்டை மாற்றி குத்திட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படி இப்படின்லாம் நம்ம பேசுறது இருக்குல்ல. நான் அன்றைக்கி ஒரு இடத்துல தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னென்னா ஏமாறுறது ஜென்சியை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க. என்னமோ நம்மெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஏமாந்ததே இல்லை போல். அதாவது வருஷத்துக்கு 30 ஸ்கேம் நடக்குது, அதில் ஒரு 3 கோடி பேர் மாட்டுறான் தமிழ்நாட்டில் மட்டும். அப்போ அந்தளவுக்கு ஏமாறக்கூடிய ஆளுங்க தான் நம்மெல்லாம் ஒன்றும் ஜென்சி கிடையாது. ஜென்சி மட்டும்தான் என்னமோ ஏமாறுறதுக்கே பிறந்த மாதிரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதது மாதிரியும் அவங்களுக்கு அறிவே இல்லாதது மாதிரியும் நம்ம திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறோம்ல. இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, தற்குறின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே தப்பு. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம், அவங்க பேசுகிற வெர்ஷன், அவங்களுடைய புரிதல் எல்லாமே அதை நோக்கி இருக்கும் பொழுது தானே அந்த வார்த்தை வருது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் எல்லாருக்குமே நல்ல அரசியல் அறிவோட எதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்களா? நம்ம எத்தனை மாநாட்டில் பேசுகிற ஆளுங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஃபுல்லாக அரசியல் தெளிவோடு தான் இருக்கிறவங்களா இருக்காங்களா? நம்ம ரொம்ப சின்ன நம்ம அதான் நான் சொல்கிறேன், என்னென்னா இது எல்லாமே இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் தான். நம்ம ஒன்று நினச்சிக்கிறோம் இதுதான் சரியான இது அப்படின்னு, அதை அவங்க பேசணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க அது பேசாததுனால அவங்கெல்லாம் முட்டாள்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு அவன் ஒரு கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறான். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறி இருக்கோம், அந்த தவறை நம்ம சரி பண்ணிக்கணும்னு தான் யோசிக்கணும். அவனை போய் முட்டாள் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, அந்த அணிதிரள்றது அமைப்பாய் திரள்வோம்னு சொன்ன இடத்துல இருந்து இன்னைக்கு யாராவது கூட்டமாக போனால் அந்த கூட்டத்தை நோக்கி எல்லாரும் போகிறது. இப்போ கரூர் சம்பவம் ஏன் நடந்துச்சு, ஆட்டு மந்தை மாதிரி போகிறது, அங்கே நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நெருக்கடிகள், அது என்ன சவால், அந்த என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்காமல் போகிறது. அது விசிகா மாநாடு வரைக்கும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு போகிற இடத்துல வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகரும் பொழுது தானே இந்த கேள்வியெல்லாம் வருது. இல்லை, அதான் நான் சொல்கிறேன், இது வெறும் இளைஞர்கள் மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி எல்லா லெவல்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. கோயிலில் முன்னாடி விட இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் வருது. அவங்களாம் இளைஞர்கள்லாம் போய் கோயிலில் வந்து கூடுறாங்க. 45 மணி நேரம் க்யூவில் நின்று திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ணுறான். அவன்லாம் யார்?
பச்சை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு 45 மணி நேரம் ஏன் போய் ஒருத்தன் க்யூவில் நிற்கணும்? அவ்வளோ பேர் நிற்கிறான், அவ்வளோ கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்று, மக்கள் தொகை பெருகிருச்சு. நம்ம அதை பற்றி பேசுகிறதே இல்லை. மக்கள் தொகை முன்னாடி விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, மக்களுக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் வெளியே போக விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கானுங்க. அவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா, முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா நம்ம எல்லாரையும் தனித்தனியாக பிரிச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லோரும் கூடி பங்கேற்கிற நிகழ்வுகள் வந்து ரொம்ப எப்பாவது தான் நிகழ்து. முன்னாடிலாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு திருவிழா நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், நம்ம எல்லாம் கும்பலாக போவோம், ஃபுல்லாக போய் வைப் பண்ணுவோம். நம்ம அப்போ வைப்புன்ற வார்த்தைலாம் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு போவோம், ஜாலியாக இருப்போம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான சூழல் இல்லை. இன்னொன்று, மக்கள் இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இதுதான் நான் சொன்னேன். இந்த இன்றைக்கி அர்பன் இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறக்கே நம்மலாம் பயந்துருக்கோம். நம்ம வந்து ஒரு வீடியோ, ஒரு கேமரா பார்த்தாலே ஐயோ கேமரா அப்படின்னு சொல்லி மூஞ்சியெல்லாம் கோணும். நமக்கு வாய்ஸ் வராது, பேசுகிறதுக்கு தயங்குவோம். நமக்கு வந்து அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவன் பயங்கரமாக கேமரா பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுறாங்களே. 1 வயசில் அவன் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடறான் அந்த குழந்தை. ஸோ அவனுக்கு வந்து கேமரான்றது ஒரு சகஜமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் தன்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் வந்து பொலிட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், தான் சாப்பிட்றத வெளியே சொல்லணும்னு நினைக்கிறான், தான் லவ் பண்ணான்னா அதையும் சொல்லணும்னு நினைக்கிறான், ஃபெயிலியரானா அதையும் சொல்லணும்னு நினைக்கிறான். எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும். இன்றைக்கி இந்த ஏஜே எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஏஜாக தான் இருக்குது. நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டமே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கும்பல் சேர்ந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்குல்ல, எல்லோரும் சேர்ந்து. இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் வந்து ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட ஏதோ பாட்டு ரிலீஸ்க்கு ஒரு 10,000 பேர் போயிட்டானுங்க. அந்த இதை கேன்சல் கொஞ்சம் விட்டுருந்தா பில்டிங்கே இடிஞ்சு விழுந்திருக்கும். அவ்வளோ பேர் போய் அங்கே நின்று இருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர், ஏன்னா பீப்புள் லைக்ஸ் டு கேதர். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆதி காலத்துலேருந்து அப்படி வாழ்ந்துருக்கோம். நம்ம எல்லாருமே கும்பலாக கம்யூனிட்டியாக இருந்த ஒரு மனுஷங்க தான். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து அதை தான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம திரும்ப நம்ம என்ன ஆகிறோன்னா, காந்த மாதிரி அட்ராக்ட் ஆகி கும்பலாக இருக்குது, வாங்க எல்லோரும் சேருங்க. இப்போ ஒரு பாலத்தில் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தால் நம்ம வண்டியில் போகும்போது நிறுத்தி என்னடா 10 பேர் நிற்கிறேன், நம்மளும் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு தோணுது இல்லை. ஸோ நமக்கு எப்போவுமே கூட்டம் அப்படிங்கிறது வந்து பிடிச்ச ஒன்று தான். அது எல்லா காலகட்டத்துலேயும் எப்பவும் கூட்டம் கூட்டிகிட்டே தான் இருக்கும். என்னென்னா இப்போ மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன நகரத்தில் கூட நம்பர் ஆஃப் பீப்புளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதிஷா வந்து ஒரு ஜென்சிக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு ஆளாவே முழு உருவமா உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். நான் ஜென்சிக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நான் சொல்லலை. நான் வந்து அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவங்க யாரோ கிடையாது, நம்ம குழந்தைங்க தான். நம்ம வீட்டிலேயே ஒரு 2 ஜென்சி இருக்காங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் புரிஞ்சுக்க தானே ட்ரை பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து தப்பான வழியில் போகிறாங்க, இல்லை அவங்க வந்து சரியான வழியில் போகிறாங்களான்றதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியறதில்லை இப்போ. ஏன்னா நம்ம இடத்துலேருந்து தான், நம்ம ஷூலேருந்து தான் நம்ம அவங்கள பார்க்குறோம். அவங்க ஷூஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, அவங்க பேண்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவங்க பெரிய பேண்ட்டு போட்டுக்கிறான், நம்ம வந்து டைட்டான பேண்ட்டு போடுறவங்க. அப்போது அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, ஏன் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறோன்றது தான். எனக்கு என்னன்னா, அவங்கள பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அப்போ தான் அவங்களோட நீட் என்னன்றது புரியும். நம்ம என்னென்னா பிளைண்டாக அவன் எல்லாம் முட்டாள், அதாவது அவங்கள ரைட் ஆஃப் பண்ணுறோம். அது வந்து 1 வருஷமாகவே நான் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். நான் வந்து பார்க்குறேன், பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து எல்லாருமே பிளைண்டாக அவங்கள ரைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். திரும்ப அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறோம். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் அறிவில்லாதவன், இவன் வந்து குடிகாரன், இவன் போதை மருந்து பழக்கம் இருக்குது, இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, இவனுக்கு இப்போ எதுலேயுமே ஆர்வம் இல்லை, இவன் படிப்பறிவு இல்லை, இவனுக்கு படிக்க மாட்டேங்கிறான், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் வந்து திண்ணை கிழவர்கள் மாதிரி ஆகிட்டோம். நம்ம எந்நேரமும் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் தே ஹாவ் பொட்டென்ஷியல் டு டூ ஸோ மெனி திங்ஸ். அதை நம்ம பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி நம்மளை விட அவங்க அதிகமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க, சீக்கிரம் கற்றுக்குறாங்க, ரொம்ப தைரியமாக இருக்காங்க. நான் அதான் சொல்கிறேன், ரொம்ப தைரியமாக இருக்காங்கல்ல. ஒரு போலீஸை திருப்பி அடிக்கிறான் அவன் நமக்கெல்லாம் பயம். நம்மெல்லாம் என்றைக்குமே போலீஸை பார்த்தா ஓடிடும் பயந்து. ஒருத்தன் திரும்பி நின்று எதிர்த்து நிற்கிறான். ஒரு பொண்ணு வந்து நடு ரோட்டில் போலீஸ் வண்டியை தடுத்து நிறுத்துது. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க
பாசிட்டிவ் விஷயத்த நம்ம பார்க்குறதே இல்லை. அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அடித்து காலி பண்ணுங்கடான்ற மாதிரி இறங்கி அவங்கள போட்டு குத்திட்டு இருக்கோம். பட் தே வில் லேர்ன். அவங்க வந்து அவங்கள மாதிரி சீக்கிரம் கற்றுக்கிறவங்க யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமே சீக்கிரம் கற்றுக்குறாங்க. நம்ம 10 வருஷம் கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்க 2 வருஷத்தில் கற்றுக்கிட்டு வந்து பேசுகிறானுங்க நம்மக்கிட்ட. அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அவங்கள வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணல நான். பரவாயில்ல. ஜென்சியை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்க ஷூவில் நின்று எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நல்ல பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.